ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பாவின் உருவத்தை தொட்ட உனக்கு இன்னையோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய போகிறேன். இன்னும் சரியாக 15 நிமிஷத்துக்குள்ள நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு அற்புதமான நல்ல நிகழ்வை நான் நடத்த போகிறேன். ஆமீன் செல்லமே. எது உனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து கஷ்டத்தை கொடுத்ததோ, உனக்கு கவலையை கொடுத்து வாட்டி வதைச்சதோ, அது அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். மாயமான இந்த உலகத்தில் நீ தொலைஞ்சு போக நான் விட்டுட மாட்டேன். அத்தனையும் எதிர்த்து தைரியமாக சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காக நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழும்படி செய்ய போகிறேன். உன்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்குது, நீ எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் செஞ்சுருக்க. ஆனால் உன் நல்ல குணத்தை பாராட்ட இங்கே ஒருத்தரும் இல்லை. ஆனால் நீ என்னைக்கோ எப்பயோ செஞ்ச ஒரு குறையை சொல்லி இன்றைக்கும் உன்னை தப்பாக பேசுகிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குதல்லவா. ஆரம்பத்தில் ஏதோ அறியா பருவத்தில் நீ தெரியாமல் செஞ்ச சில தவறுகளை இன்றைக்கும் மனசில் வச்சுக்கிட்டு உன்னை தப்பான ஆளாகவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நினச்சி நீ கவலைப்படாத. இப்போ உன் குணம் மாறிடுச்சு. நீ எவ்வளவோ பக்குவப்பட்டு பொறுமைசாலியாக ஆயிட்ட. அப்புறம் என்ன, நீ மாறிட்ட, நீ சரியாக இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சால் அதுவே போதும். மற்றவங்க என்ன நினச்சாலும் அதையெல்லாம் யோசித்து நீ கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். நடந்தது எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இரு. நீ வெற்றி பெறணும்னா அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். வெற்றி பெற்ற பிறகும் கூட வாழ்க்கையை அமைதியாக எளிமையாக பணிவாக வாழ கற்றுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்கவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ போகும் பாதையில் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கலங்காதே. உன் எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் அழகாக அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. அடுத்தவங்க யார் என்ன விமர்சனம் சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படவோ சங்கடம் கொள்ளவோ வேண்டாம். அத்தனையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கின்ற நம்பிக்கையோட இரு. பணம் இருந்துச்சுன்னா நட்புகளும் உறவுகளும் சேர்ந்து வருவாங்க. பணம் இல்லாட்டி நட்புகள் கூட பிரிஞ்சு போகக்கூடிய கலியுக காலமல்லவா இது. அதையும் தாண்டி யாராவது ஒருத்தர் தான் நட்புக்காக உதவக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க. நீ எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக எளிமையான வாழ்க்கையை வாழ தயாராக. உன் மனசு நல்லா இருக்கும்போது, உன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது, அதன் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் உயர்ந்தே தீரும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். யாருக்கும் எவருக்கும் இடையூறு செய்யாமல் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு மர்மமான புத்தகம்தான். அதில் நீயே நினச்சாலும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அந்த பக்கத்தை புரட்டி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, நீ எவ்வளவுதான் தலைகீழாக நின்னாலும் நேற்று விஷயத்தை நேற்றைய பக்கத்தை திருத்தி எழுத முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நேற்றைய பக்கத்தை பார்க்காம நாளைய பக்கத்தை யோசிக்காம இன்றைய பக்கத்தை, இந்த நிகழ்காலத்தை பார்க்க தயாராகு. எப்போதும் உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி குறை சொல்லாத. எதை உனக்கு எப்போ கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். இப்போது அதன்படி தான் உனக்கான நல்லதை கொடுக்க வந்திருக்கேன். வாழ்க்கையை மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. வசதியான வாழ்க்கை வாழ்வது தவறல்ல, வசதி தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறது தான் தப்பு. உன் வாழ்க்கையில் வசதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? விட்டு கொடுத்து வாழ்வதுங்கிறது பயத்தினால வரக்கூடாது. அன்பின் காரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தோடு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுக்கு பேர் தான் அழகான வாழ்க்கை. யாரிடமும் தேவையில்லாமல் வாதாடுறதை விட்டுட்டு நம்பிக்கையோட வாழ்ந்து காட்டு. உனக்கு எல்லாமுமாய் இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். மற்றவங்க மனசுலையும் சரி, உன்னுடைய செயல்பாட்டிலும் சரி, எப்போதுமே நீ நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உனக்கு எதை எப்போ செய்யணும்னு
இந்த சாயப்பா நன்கு அறிந்தவனாகவே இருக்கேன். உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் கூடிய சீக்கிரமே நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. பிறக்கும்போது யாருமே தப்பு செய்கிறவங்களா தவறானவங்களா பிறக்கலை. ஆனால் வளரும்போது வாழும் விதத்தை பொறுத்தும் வாழும் சூழ்நிலையை பொறுத்தும் தான் மனிதர்கள் மாறிடுறீங்க. எது எப்படியோ இனிமேலாவது நீ சரியாக இருக்க கற்றுக்கோ. எந்த விஷயத்தையும் ஒரே மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது. மற்றவங்க செய்கிறதையே நீயும் செய்ய நினைக்காம மாற்றி யோசிக்கும் போது தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து சேரும். மரியாதை கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் உன் மதிப்பை குறைச்சிக்காம எல்லாரிடமும் நல்லபடியாக நாகரிகமாக பேச கற்றுக்கோ. உன் கருத்தும் இன்னொருத்தர் கருத்தும் வேறுபடலாம். அவங்க உனக்கு மதிப்பு கொடுக்கலாம், மரியாதை கொடுக்காம போகலாம். எது எப்படி இருந்தாலும் நீ எல்லாரையும் மதிப்போட மரியாதையோட நடத்த பழகு. கூடிய சீக்கிரம் அது அப்படியே உனக்கு திரும்ப கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். அதுக்கேற்றார் போல ஒரு அற்புத நிகழ்வைத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நான் செய்ய போகிற அற்புதத்தின் மூலமாக உனக்கு இருக்கிற சங்கடங்களும் சகல பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் பொறுமையாயிரு. யாராவது தப்பு செஞ்சாலும் அதை பெருசுபடுத்தி பேசாமல் அமைதியாக கடந்து போ. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனசு இருந்துச்சுன்னா, அந்த பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உனக்கான அமைதியையும் பொறுமையையும் பணிவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இருளை வச்சு இருளை விரட்ட முடியாது. ஒளி மட்டுமே அதை சரியாக செய்ய முடியும். அதே போல தான் உன்னை பிடிக்காத மனிதர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கும் போது நீ அவங்கக்கிட்ட போய் மல்லுக்கு நின்று சண்டை போட்டு வெறுப்பால் வெறுப்பை விரட்ட நினைக்காதே. உன்னை வெறுக்கும் மனிதர்களுக்கும் அன்பை கொடுத்து அவர்களை ஓம் பக்கமாக இழுக்க கண்டிப்பாக முடியும். வெறுப்பை சமாளிக்க அன்பால் மட்டுமே சாத்தியமாகுன்றதை புரிஞ்சுக்கோ. நல்ல பிள்ளையாகிய உனக்கு இந்த உலகம் ஏமாளின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நீ இருக்கிறதால தானே எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாத்திடுறாங்க. கவலைப்படாத, இந்த சாயப்பா எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன். எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற அத்தனை வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறேன். நீயும் அன்போட அமைதியோட அடக்கமான பிள்ளையாக இரு. பொறுமை உனக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை பூத்து குலுங்கும். எப்போதும் உன் ஆசைகளை எல்லாம் தியாகம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிச்சதையும் நீ செஞ்சுக்கோ, மற்றவங்களுக்கும் பிடிச்சதை செஞ்சு கொடு. அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் விஷயமா இருக்கும். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுக்குறேன். எதுக்காகவும் நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் அழகான பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. அடுத்தவங்க செய்யும்போது ஏன் இப்படி செய்கிற, அது தப்பு இது தப்புன்னு சொல்கிற மனிதர்கள் அதையே தான் செய்யும் போது மட்டும் அமைதியாக போயிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்கிறது தான் சரி, மற்றவங்க செய்கிறது எல்லாமே தப்புன்னு தோணுது. யார் உன்னை தப்புன்னு குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் அவங்கள மன்னிச்சு மறந்து போக தயாராகு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் நிச்சயம் நல்லபடியாக வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் இது தேவை அது தேவையில்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. காலமும் நேரமும் தான் எது உனக்கு தேவையானது எது உனக்கு தேவையற்றதுங்கிறத முடிவு செய்து நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாரையுமே அல்லது உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களையோ பொருட்களையோ இது தேவையில்லைன்னு மட்டும் தூக்கி எறிஞ்சிடாத. எது எப்போ உன் வாழ்க்கையில் எப்படி பயன்படும்னு சொல்ல முடியாதல்லவா. யார் யாரோ உன்னை எப்படியோ நினச்சாலும் உனக்கு நீ என்னன்னு தோணுதோ அப்படி நீயாக இரு. மற்றவங்க உன்னை என்ன வேணா நினைக்கட்டும், அதுக்கு நீ பொறுப்பாக முடியாதல்லவா. நீயாக உனக்கு பிடிச்சது போல இருந்துட்டு போ. வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னு நினச்சின்னா சில மனிதர்களையும் அவர்கள் செய்த சில விஷயங்களையும் மறந்துடுறதா உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு அழகான விஷயமா இருக்கும். காரணம் இல்லாமல் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எதையுமே செய்கிறது கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் நான் காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ தான் வாழ்க்கை மாறும்போது வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் மாறும்போது இதுக்காக தான் அன்னைக்கு அது நடந்துதான்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. பணத்தை தாண்டி
மனிதன் பெற வேண்டிய அனுபவங்கள் நிறைய இருக்கு. நீ வாழ்க்கையை மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என் செல்லமே. காலமும் நேரமுமாக நான் இருந்து உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்.